கோவை மாவட்டம் மன்னூரில் 100 வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நிவாஸ்கரிடம் கேட்கலாம். நிவாஸ்கர், அங்குள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் மக்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்ன விரிவா பதிவு செய்யுங்க. கோவை மாவட்டம் மன்னூர் பகுதியில் கோவை சுத்தி தேசிய நெடுஞ்சாலையில் பழனி கிருஷ்ணா அவென்யூ என்ற ஒரு பகுதி உள்ளது. இப்பகுதி தாழ்வான நிலையில் கட்டப்பட்டுள்ளதால் மழைக்காலங்களில் அவ்வப்போது சிரமத்துக்குள்ளாகி வருகின்றது. இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை 2 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் 62.4 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவானது. அந்த குடியிருப்புகளுக்குள் இருப்பவர்கள் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு வெளியே செல்ல முடியாமல் தற்போது தவித்து வருகின்றனர். அவர்களது வீட்டிற்குள் கழிவுநீர் உள்ளே சென்றும் நிலத்தடி நீர்மட்ட தொட்டியில் கழிவுநீர் தேங்கியும் தண்ணீர் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. இதனால் அன்னூர் தாசில்தார் யமுனா மற்றும் அதிகாரிகள் அந்த நீரை அகற்ற ஆலோசித்து வருகின்றனர். நாகமாபுதூர் பகுதிக்கு இந்த தண்ணீரை எடுத்துச் சென்றால் தான் அந்த நீர்நிலை பகுதியில் இந்த தண்ணீரை விட முடியும். ஆனால் இடையில் விவசாய நிலங்கள் உள்ளதால் விவசாயிகள் தங்கள் பகுதியில் எடுத்துச் செல்ல வேண்டாம் என தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் அதிகாரிகள் தற்போது அவசர கூட்டமாக கூட்டி விவாதித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நிவாஸ்கர். ஒவ்வொரு டைமும் தண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்குது. எங்கிருந்து தண்ணி வருதுன்னு பார்த்தா புட்டப்புதூரில் இருக்கிற தண்ணி பூரா தாலுக்கா ஆஃபீஸு முன்னாடி கொண்டு வந்து வெளியெடுத்து விட்ருக்காங்க. அந்த தண்ணியும் இங்கே தான் வருது. அப்புறம் அம்பல் பங்கு வடவரம தெம்பரமாக இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து எல்லாம் இந்த குழிக்குள்ளே நின்றுக்குது. இந்த தண்ணி வெளியே போகிறக்கு இடமில்லை. அதனால் இப்படியே தான் இருக்குது. வருஷம் இதே நாங்கள் 3 வருஷம் போராடி பார்த்தாச்சு. கலெக்டரேட் வரைக்கும் போராடி பார்த்தாச்சு. ஆர்டிஓ வந்தாங்க, கலெக்டர் வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. இன்னும் இப்போ கூட வரணுருக்காங்க. தாசில்தார் வர்றாங்க. பாரு இன்ன வரைக்கும் பிரசிடண்ட் பார்த்து போனார். இன்ஸ்பெக்டர் வந்தாங்க. இன்னும் இப்போ ஆர்டிஓ தாசில்தார் எல்லோரும் வர்றாங்களாம்மா. வந்து பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த நிரந்தரமே இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு தண்ணி போன தடவை மழை வந்தபோது எல்லாம் கோயம்புத்தூர் எல்லாம் லாரிக்கு வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, எல்லாம் எடுத்து ஊற்றிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மழை ஒருக்கா தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறமே அது இப்படியே தான் இது வருஷம் இதே தான் நடந்துட்டு இருக்குது. இந்த தண்ணி நிரந்தர சொல்யூஷன் என்னமோ அதை பண்ணணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.